ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பதியில் வந்து மலை மேலே வந்து ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணுறாங்களாம். கல்யாண மண்டபம் இருக்குது. அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. பொண்ணும் பையனும் ஹிந்துவாக இருக்கணும். பொண்ணு 18 வயசுக்கு மேலே இருக்கணும், பையன் 21 வயசுக்கு மேலே இருக்கணும். இவங்க 2 பேரோட ஆதார் கார்டு, அவங்க பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, பேரண்ட்ஸ் இல்லாதவங்க அவங்க கார்டியனோட ஆதார் கார்டு, அன்மேரிடாக இருக்கணும். இதை மொத்தம் 60 பேர் வரைக்கும் அந்த கல்யாணத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போகணும். இது எப்படி போகிறதுனா, ஆன்லைனில் இதுக்கான சைட் இருக்கான். அது மினிமம் 3 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 90 டேஸ்க்குள்ளே நம்ம புக் பண்ணிக்கணும். எல்லா நாள்லேயுமே இந்த சர்வீஸ் இருக்குது. ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எந்த நாளில் அவைலபிள் இருக்கோ அந்த நாளில் புக் பண்ணிக்கலாம். அங்கே வந்து ஃப்ரீ சர்வீஸ்னால் ஐயரு, மேளம், எல்லாமே அங்கே ஃப்ரீ. ஏன்னா பூஜை சாமான்ஸ் எல்லாம் அவங்க அதுலேயே லிஸ்ட்டில் கொடுப்பாங்களாம். அந்த அப்ளிகேஷன்லேயே இருக்கும் ஆன்லைனில். அந்த ஐட்டம் மட்டும் நம்ம வாங்கிட்டு போகணும். அங்கே கல்யாணம் ஃப்ரீயாக பண்ணுவாங்க. போகிற 60 பேருக்கும் 300 ரூபா டிக்கெட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம். ஆல்ரெடி அங்கே வந்து உங்களுக்கு சாப்பாடு அன்னதானம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அன்மேரிடு இல்லை இது மற்ற பர்டிகுலர்ஸ்க்கெலாம் நம்ம வந்து தாசில்தார்கிட்ட ஒரு இது வாங்கிட்டு போகணுமா. என்ன சொல்கிறது, அன்மேரிடு நோக்கி ஹிந்து இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கான சர்டிஃபிகேட்டு நம்ம தாசில்தார்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போகணுமா. இந்த ஊருக்காரங்க அப்படிங்கிறதுக்கெலாம் இருக்கும்ல பர்டிகுலர்ஸ், அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு போனால் இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக நடந்துடுது. முக்கியமான ஐட்டம்ஸ் வந்து இந்த ஆதார் கார்டு இதை எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் வந்து கரெக்டாக பக்காவாக நம்ம அவங்க என்னென்ன அந்த அப்ளிகேஷனில் கேட்குறாங்களோ அது எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டால் அவங்க சொன்ன டைமுக்கு நம்ம மேலே போயிட்டோம்னா ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணுறாங்க. ஃப்ரீ பஸ்ஸஸ் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த தகவல் வந்து இப்போ கல்யாணம்னு வந்து எல்லாருக்குமே லட்சக்கணக்கிலேயோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு திருப்பதி போகிறதுக்கு ஒரு பஸ் சார்ஜ் மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா அங்கே போனால் நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீயாக நடக்குது. அதுவும் கடவுள் சன்னதியில் வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கிறோம். முடிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.